அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை, அதாவது உங்களுடைய கணவனையோ இல்லை உங்களுடைய மனைவியையோ இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையோ யாரேனும் வசியப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த வசிய கட்டை உடைச்சி பாதிக்கப்பட்ட நபரை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது வசியங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சாதாரணமாக போச்சு, ரொம்ப ஈஸியாகவும் போச்சு. சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாரை வேண்டுமானாலும் என்ன செஞ்சிடறாங்கன்னா வசியம் பண்ணுறாங்க. சரிங்களா? எதுக்கெடுத்தாலும் யாரை வேண்டுமானாலுமே வசியம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவருடைய கணவனையோ இல்லை அடுத்தவருடைய மனைவியவோ என்ன செய்கிறாங்கன்னா வசியப்படுத்துகிறாங்க. இல்லை அப்படின்னா சம்மந்தப்படாத ஒரு பெண்ணை, சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்ணை என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னா வசியப்படுத்துகிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. சரிங்களா? இது போல் சரிங்களா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை யாரேனும் வசியப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, எப்பேற்பட்ட வசியக்கட்டையுமே உடச்செறிஞ்சிட முடியும். சரிங்களா? ஒரு சில பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்களை பண்ணி வசியம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஃபோட்டோ படங்கள், காலடி மண், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு வசியப்படுத்துவாங்க. சரிங்களா? அவங்களுடைய சுயநலத்துக்காக சரிங்களா வசியப்படுத்துவாங்க. இந்த மாதிரி எப்பேற்பட்ட வசிய முறைகளை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஒரு முறையை நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வசிய கட்டுங்கிறது என்ன செஞ்சிடும்னா உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட முறை தான் இந்த முறை. இது ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. சரிங்களா? இந்த பூஜையை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யார் வசிக்கட்டில் இருக்காங்களோ அந்த நபரை இந்த பூஜையில் பாதிக்கப்பட்ட நபரை வச்சு பண்ணணும். பாதிக்கப்பட்ட நபர் ஒத்துழைச்சாங்க அப்படின்னா அவங்கள இந்த பூஜையில் வச்சு பண்ணுங்க. இல்லை அந்த பாதிக்கப்பட்ட நபர் பூஜைக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா என்ன செஞ்சுக்குங்கன்னா, ஒரு தட்டில் பச்சரிசி மாவு ஒன்று கொட்டிக்கிங்க. கொட்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அதோட நாட்டு மருந்து கடையில் என்ன செய்றீங்கன்னா கடுகு எண்ணெய்ன்னு கேட்டு வாங்குங்க. சரிங்களா? கடுகு எண்ணெய் கேட்டு வாங்கி அந்த பச்சரிசி மாவோட சேர்த்து பிசைஞ்சு அந்த மனித உருவப்பாவை செய்கிறதுக்கு தேவையான மாவு கொட்டி அது கொஞ்சோண்டு அந்த கடுகு எண்ணெயும் ஊற்றி பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சு உருண்டை போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இப்போ பாதிக்கப்பட்ட நபர் ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் உருவப்பாவை போல் செய்யுங்க. பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் உருவப்பாவை போல் செய்யுங்க. செஞ்சுட்டு சம்மந்தப்பட்டவருடைய புகைப்படமோ இல்லை சம்மந்தப்பட்டவருடைய காலடி மண், தலைமுடி, வேர்வப்பட்ட துணி, இந்த மாதிரி எது கிடைச்சாலும் இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட போதும். அந்த பொருளை என்ன செய்றீங்கன்னா அந்த பாவையுடைய கால் மாட்டு பகுதியில் வச்சுருங்க. காலடி மண் கிடச்சின்னா காலடி மண்ணை அந்த பாவையோட கால் மாட்டில் வச்சுருங்க. அதோடைய வேர்வப்பட்ட துணி கிடச்சின்னா அந்த துணியை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பாவைக்கு மேலே பாவையோடைய வயிற்று பகுதியில் வச்சுருங்க. சரிங்களா? தலைமுடி கிடச்சிச்சின்னா தலையில் கொஞ்சம் சொருகி வச்சுருங்க அந்த தலைமுடியை. இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல் உப்பை அந்த பாவையுடைய தலைமாட்டில் கொஞ்சம் பிதைச்சி வச்சுருங்க. கொஞ்சோண்டு வெண்கடுகு ஒன்று வாங்கிக்கோங்க. வெண்கடுகு எடுத்துக்கிட்டு அந்த வெண்கடுகை பாவையோடைய பிறப்புறப்பு பகுதியில் அமைக்கி வச்சுருங்க. சரிங்களா? அமைக்கி வச்சுட்டு இது இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூம்லேயே பண்ணலாம். வெளியே போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது உங்கள் பூஜை ரூம்லேயே பண்ணலாம். இது எந்த திசையில் வச்சு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவையை என்ன செஞ்சுருங்கன்னா உள்ள ஒரு கருப்பு துணியில் விரித்து அந்த பாவையை வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலையில் அந்த பாவையை, மனித உருவ பாவையை வைக்கலாம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இந்த பாவையுடைய தலைப்பகுதி வடக்கு பக்கமாகவும் அதோடைய கால் பகுதி தெற்கு புறமாகவும் இருக்கிற மாதிரி உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு அந்த தலைப்பகுதியில் மண் அகல் விளக்கில் வேப்பெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தலைமாட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாய் வத்தல் தெரியுங்களா? மிளகாய் வத்தல். சரிங்களா? அந்த மிளகாய் வத்தல் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க தலைமாட்டு பகுதியில். சரிங்களா? வச்சுட்டு
நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த கால் மாட்டு பகுதியில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழங்கனியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பாவையை இடதுபுறமாக, நல்லா தெரிஞ்சுக்க, இந்த பாவையை இடதுபுறமாக 21 தடவை சுற்றணும். சரிங்களா? பாவையை இடதுபுறமாக 21 தடவை சுற்றணும். ஒரு தடவையும் சுற்றும் போது நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு சுற்றணும். இதே மாதிரி 21 தடவை அந்த எலுமிச்சம்பழங்கனியை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி அந்த எலுமிச்சம்பழம் கனியை 2ஆக அறுத்து தூக்கி போட்டுருங்க, ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் சூடம் வச்சு அந்த பாவை இடதுபுறமாக 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி சுற்றிக்கிட்டு அதையும் என்ன செஞ்சுருங்கன்னா உடச்சி தனியாக வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொமட்டிக்காய், அதையும் 21 தடவை சுற்றி எடுத்து வச்சுக்க நறுக்கி 2ஆக தூக்கி போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, சரிங்களா? அதையும் என்ன செய்யுங்க 2ஆக சுற்றி எடுத்து வச்சு இது பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சேவல், சரிங்களா? ஒரு சேவல், சரிங்களா? சேவல்னா வெள்ளை கலரு சேவல், அதையுமே சுற்றி என்ன செஞ்சாங்கன்னா அறுத்து தூக்கி போட்டுருங்க, சரிங்களா? அறுத்து தூக்கி போட்டுருங்க. இப்படி செஞ்சு முடித்த பிறகு அந்த உடைச்ச அந்த தேங்காய், அந்த எலுமிச்சம்பழம், அந்த கோழி, இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் மயானத்தில் வச்சு எரிச்சிடணும், சரிங்களா? மயானத்தில் வச்சு எரிச்சிடணும். எரிச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூஜைக்கு வச்சிருக்க பாருங்க அந்த பாவை, மனித உருவ பாவை, அதை அப்படியே என்ன செய்கிறீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர் கையில் கொடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு அவங்களும் அந்த தண்ணியில் தலை முழுங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுலாம் அவுத்து போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை கட்டிக்கிறணும், சரிங்களா? அவுத்து போட்டுட்டு புது ட்ரெஸ் கட்டிக்கிட்டு ஒரு விநாயகர் கோயில் இல்லை ஒரு சிவன் கோயிலே போய் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு தீபம், நெய் விளக்கு தீபம் போட்டு வழிபட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டுவுமே வசிய கட்டுமே உடஞ்சி போயிடும், சரிங்களா? திருப்பி அந்த நபர்னால பாதிப்படைய வராது, சரிங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான முறை. இன்றைக்கும் நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்கு இந்த முறையை தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த முறையை நான் சொன்ன முறையை இதை மனசை ஒருநிலைப்படுத்தி இதை நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், சரிங்களா? எல்லாருமே இதை பயன்படுத்தி பாருங்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் வசியக்கட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த முறையை பண்ணி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், சரிங்களா? நன்றி, வணக்கம். வீடியோ பதிவு பிடிச்சிட்டு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.